يلا طلعوا ولا تكتروا இதாங்க ரிப்பேரில் வந்துருக்கு. தண்ணி வெடிக்குது பார்த்தீங்களா, திரும்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மோட்ரு பார்த்தீங்களா, பெல்ட் மோட்ரு. இந்த பெல்ட் மோட்ரு தான் வந்து பிரச்சனை இருந்திருக்கு, ரேடியேட்டரில் தண்ணி வெடிக்கிறதுக்கு. हार हाँ हार 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 हाईवा திரும்பங்கிறது தான் வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் செக் பண்ணுவேன், செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். பார்த்திங்கன்னா வந்து 2-3 நாளாக வந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிச்சு கீழே. எனக்கும் டியூட்டி பார்த்திங்கன்னா காலைல கிளம்புறோம், நைட்டு அங்கேயிருந்து வர்றோம், இது இடையில செக் பண்ண முடியல. சரி நாளைக்கு பார்த்துட்டு நான் வந்தேன். இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் டியூட்டி போகலங்க. இப்போ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டக்கூடிய டியூட்டி தான், கார் தானே முக்கியம். அதனால் வந்து ஒர்க் ஷாப் வந்தாச்சு. சென்னையா ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா சென்னையாவில் இருக்குது. இது எத்தனை மணி முடியும், என்னென்ன மாற்றணுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஆனால் வந்து டிரைவர் வந்து நீங்கள் ஓட்டக்கூடிய நேரத்தில் வந்து ரேடியேட்டர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பேட்ரி என்ன கண்டிஷனில் இருக்கும், தண்ணி எவ்வளோ லிமிட்டில் எவ்வளோ வச்சுக்கிறோனோ, அதுமாதிரி ஆயில் என்ன கண்டிஷனில் இருக்குது, எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறோம். ஸ்பேர் பாஸ் வாங்குறதுக்காண்டி கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். மெக்கானிக் போய்கிட்டு இருக்காப்புல. சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம என்ன ஸ்பேர் பாஸ் வாங்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதனால் போய்கிட்டு இருக்காங்க ஸ்பேர் பாஸ் வாங்குறதுக்காண்டி. டிரைவர் ஆகிய நம்ம வந்து கரெக்டாக ரெகுலராக வந்து நம்ம செக் பண்ணணும். காரில் என்ன நம்ம ஓட்டக்கூடிய கார் என்ன கண்டிஷனில் இருக்குது, எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து ரேடியேட்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது, தண்ணி நம்ம லிமிட்டு எவ்வளோ வச்சுக்கிறோனோ, ஆயில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தரவாக நம்ம செக் பண்ணணும். நம்ம வந்து டியூட்டி இருக்குன்னு தான், பட் அந்த டியூட்டி டைம் வந்து நம்ம காலையில் நம்ம செக் பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன்னா வந்து
நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்து நடு ரோட்டில் நின்று போச்சுன்னா அப்போ நம்ம தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும், நமக்கும் டென்ஷன் ஆகும். சரிங்களா? பல்ப்பு வேறு பீஸ் போயிடுச்சு. அதான் சரி பல்ப்பு வேறு மாற்றிடும்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு. பில்லு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் ஜாமான் மட்டும்தான் கொண்டு வரணும். ஜாமான் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பில்லு ஒரு சைடு தான் இங்கே பல்ப் பீஸ் போயிடுச்சு. வேறு ரைட் சைடு மட்டும் தான், இந்த சைடு மட்டும் தான் பல்ப்பு பீஸ் போயிருக்கு. இந்த சைடு வந்து ஓகே, இந்த சைடு மட்டும் தான் பல்ப்பு பீஸ் பண்ணது. இந்த சைடு வந்து எல்லாமே கிளியராக இருக்குது. பல்ப் எல்லாமே கிளியராக இருக்குது. ஏன்னா இப்போ குளிர்காலமில் நம்ம 5 மணிக்கெல்லாம் வந்து இருட்டிடுது. இருட்டுனால நம்ம வந்து வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. அதனால் பல்ப்பை மாற்றிடுவோம் அப்படின்னு தான் பல்ப்பை மாற்றிட்டு ரேடியேட்டர் தண்ணி மாற்றணும். எல்லாமே இன்றைக்கி வேலை இருக்குது. இன்றைக்கி ஏர்போர்ட் போகல நண்பா. இன்றைக்கி ஏர்போர்ட் டியூட்டி கேன்சல். நாளைக்கு தான் ஏர்போர்ட் டியூட்டி. லைன் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆன மாதிரி தெரியுதுங்களா? பாருங்கள், லைன் வந்து மெல்ட் ஆகிருக்காது. மெல்ட் ஆனால தான் வந்து பல்ப்பு வந்து பீஸ் வாங்கிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்த்தீங்களா எப்படி இது? பார்த்தீங்களா மெல்ட் ஆகிருக்கு. ஒன்றுன்னா வந்து பாருங்கள், சைடில் பாருங்கள் தெரியுது மெல்ட் ஆனது. அந்த இருக்குது பாருங்கள், மெல்ட் ஆகிருக்கு. லைன் பீஸ் போடுறதுக்காண்டி வந்து வேறு வந்து மெல்ட் பண்ணுறாப்புல ஆள். அது ஷூ அது மிக்சியில் மெல்ட் பண்ணி அந்த ஒயர் வந்து கட் பண்ணி எடுக்கிறாப்புல ஆள். أنجا الحسني قال لا ممنوع.